சோதர தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நல்ல நாளிலும் கற்புடைய சனியானத்தில் கடந்து வந்து இறைவனை தொழுது கொள்ள பணிந்து கொள்ள சேவைக்கு ஆராதிக்க கொடுத்த நாள் சிலாகியதற்காக அருமையானவருக்கு நாம் அதிகமாக சோதரம் சொல்றதும் நாம் நிர்மூலமாக இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையை அவருடைய ரகங்களுக்கு முடிவில் என்று சொல்லி இருக்கிறபடி கர்த்தருடைய கரங்கள் கூட இருந்து எல்லா விதமான தீமைகளுக்கும் தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொண்டு இந்த நாளிலும் ஆண்டோடைய சனியானத்தில் கடந்து வந்து இறைவனை ஆராதிக்கும்படியான பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்த நாள் சிலாக்கியத்திற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக சோத்திரம் செலுத்துவோமாக. இந்த நாளிலும் நாம் தேவசனியானத்தில் கடந்து கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து தியானித்து தேவனுடைய ஆசீர்வாதம் கிருபைகளை பெற்றுக்கொள்வோமாக. சங்கீத புஸ்தகம் 51வது சங்கீதத்துல 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரராகிய தாவீது விதமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். தாவீது சொல்லுகிறார், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியினை புதுப்பியும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆவியை அவர் புதுப்பிக்க சொல்லுகிறார், இருதயத்தை சுத்தம் பண்ண சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனை நோக்கி அவர் விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனே சுத்த இருதயத்தை சிருஷ்டி, என்னுடைய இருதயமானது எப்பொழுதும் எப்படி இருக்க வேண்டும்? சுத்தமாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும். சுத்த இருதயத்தை சிருஷ்டியும், அந்த சுத்த இருதயமானது அது மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, என்னுடைய ஆவி இருக்குதே அது அலக்களிக்காதபடி, அது அங்கு இங்கும் அலைபாயாதபடி, அது ஒரு இடத்துல அசைவாய், அதாவது நிலைத்திருக்கும்படி நிலைவரமான ஆவியை, அதாவது நல்ல ஒரு நிலைத்திருக்கும்படியான ஒரு ஆவியை எனக்குள் கொடும் என்று சொல்லி நான் பார்க்க. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றிருப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறபடி விதமாக நிலைவரமான ஆவியை என்னிலே சிருஷ்டியும் என்று சொல்கிறது. சுத்த இருதயத்தை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும் என்று சொல்லி சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறதை பார்க்கணும். இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். இருதயம் சுத்தமாக இருக்கும் பொழுது நாம் தேவனை தரிசிக்க முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இருதயமானது சுத்தமாக இருக்க வேண்டும். இருதயத்தில சுத்தமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்களாக இருக்கு. சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நாமும் சுத்த இருதயமான சுத்தமாக வைத்துக் கொள்வோமானால் தேவன் நல்லவராக. தேவன் யாருக்கு நல்லவராக இருக்கிறார் என்றால் இருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்கிறவர்களுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். ரெண்டு இருதயம் எப்பொழுது தூய்மையா இருக்குமானால் தேவன் அங்கு வாசம் செய்வதற்கும் அவர்களோடு பேசுவதற்கும் இடைப்படுவதற்கும் தேவன் தம்முடைய சித்தத்தை அந்த இருதயத்தில் நிறைவேற்றுவதற்கும் ஏதுவான காரியம் உண்டாகும். அந்த சுத்தமான காரியத்தை கர்த்தர் மிகவும் 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 அவர் விரும்புகிறதை நவனமாக பார்க்கிறோம். அவர் எப்பவும் தூய்மையானவர். தீர்க்கதரிசி ஆகமத்தில் சொல்லியிருக்கிறது பரிசுத்தர், அவர் தூய சுத்த கண்ணர் என்று சொல்லி பார்க்கிறோம். சுத்த கண்ணர் என்று சொன்னால் தூய்மையானவர். அவருடைய காரியங்கள் எந்த விதத்திலும் அசுத்தமான காரியங்கள் இருக்காது. மிகவும் தூய்மையானவர். அதனால் மனிதர்களும் விதமாக தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறதை பார்க்கிறோம். இங்கே தாவீது அவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை குறித்து பார்க்கும் பொழுது அவர் விதமாக கர்த்தருடைய காரியங்களை விட்டு விதமாக கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியத்தை அவர் செய்தார் என்று சொல். மற்ற எல்லா காரியத்தை செய்தாலும் கர்த்தர் பெருசாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏன் இந்த காரியத்தை கர்த்தர் பெருசாக எடுத்துக்கொண்டார்? விதமாக வேதத்திலே வாசிக்கிறோம் தாவீதை குறித்து, என் இருதயத்துக்கேற்ற புருஷன், அவன் எனக்கு விருப்பமானதெல்லாம் செய்வான் என்று சொன்ன கர்த்தர் விதமாக என்ன சில பர்சேபால் விஷயத்தை தவிர, உரியாவின் மனைவியாகிய பர்சேபால் விஷயத்தை தவிர தாவீது தன் கர்த்தருக்கு ஏற்றபடி நடந்து கொண்டான் என்று சொல்லி வேதாகமத்திலே ஆண்டவராகிய தெய்வம் சாட்சி கொடுக்கிறதை பார்க்கணும். அப்படி என்றால் இந்த ஒரு சம்பவம் அது கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியமாக மாறிவிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். விதமாக ராஜாக்கள் யுத்தம் பண்ண வேண்டிய காலங்களிலே அவர் யுத்தம் பண்ணாமல் வீட்டில தூங்கி சோம்பல் அடைத்து இருந்தார். பகல்ல நல்லா தூங்கி சாயந்தரமா மதியானத்துக்கு மேல அப்படி எந்திரிச்சு வெட்டி முறிச்சுக்கிட்டு மச்சு மாடி மேல உட்கார்ந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். பக்கத்துல ஓடைகள்ல குளிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பெண்ணை பார்த்தார். அது எவ்வளவு ரொம்ப தூரத்துல குளிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பெண்ணு, தூரத்துல குளிச்சுக்கிட்ட பெண்ணு ஆடை இல்லாமல் குளிச்சுக்கிறத பார்த்தோன்னே ஒரு துணியை மட்டும் கட்டிட்டு இருந்ததை பார்த்தோன்னே இந்த மனுஷனுக்கு அது யாரு விதமாக யாரோ ஒரு பொண்ணு குளிச்சுட்டு போறா அப்படின்னு சொல்லி விடுறதுக்கு இல்லாம விதமாக இவர் அது மேல் மோகம் வைத்து அதை யார் என்னன்னு விசாரித்து வர சொல்கிறார். விசாரித்த பிற்பாடு தான் தெரிகிறது
அது தன்னுடைய படை தளபதி உரியாவனுடைய மனைவி என்றும் அவருடைய தகப்பன் அந்த மாமனார், அதாவது உரியாவனுடைய மாமனாரும் படை தளபதியா இருக்கிறார் என்றும் படையில இருக்கிறார். அதனுடைய அந்த பர்சபாலுடைய தாத்தா விதமாக இவருக்கு ஆலோசனைக்காரராக இருக்கிறார் என்று எல்லாம் அறிந்த பிற்பாடும் இவருடைய இருதயம் எப்படி இருந்ததுமா, நீ கொழுத்து போயிருந்தது. அது மாத்திரமில்ல, இவருடைய இருதயம் எப்படி இருந்ததுன்னா அந்த காமுகாரம் இவருடைய இருதயத்தை நிரப்பினபடினாலே விதமாக பந்த பாசம் சொந்தம் ரொம்ப நெருங்கினவங்க, தனக்காக உயிரையே கொடுக்கிறவங்க, அப்படிப்பட்டவருடைய குடும்பத்துல போய் கை வைக்கலாமா என்று சொல்லி கூட நினைக்காம என்ன செய்தார் என்றால் விதமாக அந்த பெண்ணை விதமாக கூப்பிட்டு விட்டு விதமாக அவர் தவறான காரியங்களை செய்தார் என்று சொல்லி நான் விதமாக பார்க்கிறோம். அந்த பெண்ணும் விதமாக ராஜா கூப்பிட்ட போது வந்து விதமாக நான் இன்னாரல்லவா நீ எப்படி நடத்தல் அவளும் விதமாக இந்த காரியங்களை ஒத்துக்கொண்டதாக பார்க்கிறோம். ஆனாலும் தேவனாகி கர்த்தர் தாவீதை அடித்தார், தாவீதை பாதித்தார், தாவீதை விதமாக தண்டித்த பொழுது அவர் விதமாக யாருக்கும் தெரியாது என்று சொல்லி நினைத்துதான் ஒவ்வொரு காரியத்தை அவர் துணிகரமாய் செய்து கொண்டிருந்தார். கர்த்தர் நாத்தானை அனுப்பினார். நாத்தான் வந்து ஒரு கதையை சொல்லி அந்த கதையின் மூலமாக அவருக்கு காரியத்தை உணர்த்தி, நீ இந்த காரியங்கள்லாம் செய்திருக்கிற, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்திருக்கிற என்று சொல்லி எச்சரித்த பொழுதுதான் அவர் விதமாக நாத்தானுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி, கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி பணிந்து கொள்ளுகிறார். அப்பொழுது பாடுகிற பாட்டு தான் இந்த 51ஆம் சங்கீதத்தை வாசிக்கிறோம். விதமாக இந்த சங்கீதத்திலே அவர் தன்னுடைய தவறு உணர்ந்து தான் எவ்விதமான தவறுல இருக்கிறோம், எவ்விதமாக கர்த்தருக்கு முன்பாக எவ்வளவு பெரிய குற்றத்தை செய்து விட்டோம் என்று சொல்லி அவ்விதமாக அவர் உணர்ந்து கொள்ளுகிறதை பாருங்க. அதாவது ஒண்ணு என்ன செய்தார் என்றால், இன்னொருத்தனுடைய மனைவியினிடத்துல விபசாரம் செய்தார். அது மாத்திரமல்ல, அவளுடைய கணவனை பட்டயத்தால் கொண்டு போட்டார். இந்த பெண்ணின் மேல் உள்ள ஆசையினால் இந்த பெண்ணை விதவையாக்கி கூட்டு மாத்திரமல்ல, உடனே தனக்கு மனைவியாகவும் எடுத்துக்கொண்டதா பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய அசுத்தாவி பிடிச்சவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. இப்படிப்பட்டவர்களும் இருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. அப்படி காரியங்களை செய்தபடினாலே தாவீது ஒரு தேவ பக்தி உள்ள மனிதன். தாவீது கர்த்தருக்கு பயந்தவர். அப்பொழுது கர்த்தருடைய தீர்க்கதரிசி வந்து எச்சரித்த பொழுது கர்த்தருக்கு பயம் இருந்துச்சு, கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தார், எல்லாம் இருந்த பொழுதும் உணர்த்தி கொடுத்த பொழுதும் உணர்ந்து தன்னுடைய தவறுகளை விட்டு விட்டார் என்று சொல்லி பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, சிலர் இருக்கிறாங்க, என்னதான் தவறை உணர்த்தி கொடுத்தாலும் அது உணராதபடி மேலும் மேலும் துணிகரமாக அந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் தாவீது விதமாக தன்னுடைய தவறை உணர்ந்து தேவனிடத்துல பாவ மன்னிப்பு கேட்டு விதமாக எழுதுகிற பாட்டு தான் நீங்க பார்க்கிறோம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்வதை பார்க்கிறோம். இருதயமானது சுத்தமாக இருக்க வேண்டும். இருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வோமானால் தேவன் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். இருதயத்திலே விதமாக அசுத்தங்கள் நிறைந்திருக்குமானால், இருதயத்திலே பலவிதமான அசுத்தத்துக்கு இடம் கொடுப்போமானால் பிசாசு அங்கே உள்ளே வந்து அவன் பலவிதமான தீமையான காரியங்களை செய்வான் என்று சொல்லி நவிதமாக பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசுநாதரும் சொல்லும் பொழுது அவ்விதமாக ஒருடைய இருதயமானது அது பலவிதமான அசுத்தத்தால் நிறைந்து இருக்குமானால் அங்கே பிசாசு குடிகொண்டிருப்பான். அவ்விதமாக அவன் மனம் திரும்பி அவ்விதமாக அவன் தேவனுக்கு விருப்பமானவர்களை செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியான அந்த இருதயத்தை உள்ளே புகுந்தால் அவ்விதமாக அங்க இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் மாறி அந்த இருதயம் சுத்தமாகவும் ஜோடிக்கப்படும், அழகாக நேர்த்தியாக மாற்றப்படும் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். அப்படி என்றால் தேவனுக்கு தன்னுடைய இருதயத்தை கொடுக்கிற பொழுது தேவன் அங்கே உள்ளே வருகிறார். அங்கே தேவ பிரசன்னம் உண்டாகிறது, தேவனுடைய மகிமை உண்டாகிறது, தேவனுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, களிப்பு, களி கூறுதல் உருவாகிறதை பார்க்கிறோம். ஆயுதமாக ஆனந்த களிப்பு உருவாகிறதை பார்க்கிறோம். ஆனால் பிசாசுக்கு இருதயத்துல யார் இடம் கொடுக்கிறார்களோ அங்கே துக்கங்களும் கவலைகளும் கண்ணீர்களும் வேதனைகளும் பல விதமான பிரச்சனைகளும் அங்கே உருவாகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இருதயமானது சுத்தமாக வைத்துக் கொள்வோமானால், இருதயம் சுத்தமா இருக்க தேவன் மிகவும் பிரகாசிப்பார் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டதாக. இருதயம் சுத்தமா இருக்கும் பொழுது சரீரம் அழுதம் தூய்மையா இருக்கும். இருதயம் சுத்தமா இருக்கும் பொழுது சரீரத்துல எந்த விதமான வியாதிகள் வராது,
கவலைகள் வராது, பாரங்கள் வராது, துக்கங்கள் வராது. மிகவும் ஆசீர்வாதமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறத விதமாக பார்க்கிறோம். தேவனாகி கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்கிறார். எல்லா விதமான தீமைகளுக்கும் கர்த்தர் விலைக்கு காத்துக் கொள்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் இருதயம் சுத்தமா இருந்து சுத்தமா இருக்கிற இருதயமானது எப்பொழுதும் தேவன் என்ன செய்யுமா? தரிசித்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சுத்தமான இருதயமானது தேவனை தரிசித்து கொண்டே இருக்கிறபடினாலே தேவனாகிய கர்த்தரை கடந்து வந்து அவர்களோடு எடை போடுவார், வசனத்தை கொண்டு பேசுவார். அந்த வசனத்தை கர்த்தருடைய வசனத்தை அந்த இருதயத்தில் அவர்கள் வைக்க 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 இருதயம் மிகவும் பிரகாசிக்கும் என்று சொல்லி நான் விதமாக பார்க்கிறேன். 119வது சங்கீதத்துல விதமாக சொல்லும் பொழுது உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. உம்முடைய வசனம் என்னை சுத்திகரிக்கும், உம்முடைய வசனம் என்னை நடத்தும், உம்முடைய வசனம் என்னை பாதுகாக்கும் என்று சொல்லி அந்த 119வது சங்கீதத்துல அநேக இடங்களில் நான் விதமாக வாசிக்கிறேன். கர்த்தருடைய வசனம் மனிதனை சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் விதமாக அது என்ன செய்தால் சவுக்காரத்தை புடமிடுகிறதாக இருக்கிறது. அவ்விதமாக மனிதனை சுத்திகரித்து சுத்தமாக்கி இருதயத்தை மிகவும் தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு கர்த்தருடைய வசனம் உதவியாக இருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தருடைய வசனமானது மனிதனுடைய இருதயத்துக்குள்ள கடந்து வருமானால் அந்த இருதயம் எப்பொழுதுமே சுத்தமாகவே இருக்கும் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறதை பார்க்க. அதனால்தான் சொல்லுகிறார், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டிக்கும். சுத்த இருதயம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்குமானால் அவனுக்கு எந்த விதமான பொறாமை, வாக்குவாதம், கோல் சொல்லுதல்கள், சண்டை சச்சரவுகள், விதமாக கழுவுகள், விதமாக முறுமுறுப்புகள் இல்லாமல் இருக்கும் என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். சுத்தமான இருதயம் இருக்கிறவர்கள் மிகவும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருப்பார்கள், யாவருக்கும் நன்மை செய்கிறவர்களா இருப்பார்கள். சுத்த இருதயத்தோடு இருக்கிறவர்கள் யாவரோடும் சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமா இருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். யாருடைய இருதயம் எல்லாம் சுத்தமில்லாது இருக்கிறதோ அவருடைய இருதயம் எப்பொழுதுமே நம்ம பகையும் பலவிதமான காரியங்களையும் வைத்து கொண்டிருக்கும். அதனால விதமா பொல்லாப்புகளும் பல தீமைகளும் உருவாகி கொண்டு இருக்கிறத விதமாக பார்க்கிறோம். சுத்தமல்லாத இருதயத்துல பிசாசு குடி கொண்டு இருப்பான் என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். இங்கே தீர்க்கதரிசி எரேமியா சொல்லும் பொழுது விதமாக மனுடைய இருதயமானது எப்படிப்பட்டதா இருக்குதா? திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதமா இருக்கிறது என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல விதமாக வாசிக்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9:17 17:9 இருதயமானது மகா திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமா இருக்குது, அதை அறியத்தக்கவன் யார் என்று சொல்லி இருக்கிறபடினாலே இருதயத்தை 9ஆம் அதிகாரம் தானே 17 சோத்திரம் 17ஆம் அதிகாரம் 9 எல்லாவற்றை பார்க்கலும் எல்லாவற்றை பார்க்கலும் இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாக இருக்கிறது என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்தில் மேம்பட்டதாக இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாக எல்லாவற்றை பார்க்கலும் இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாக இருக்குது, அதை அறியத்தக்கவன் யார்? அப்படி என்றால் அந்த இருதயத்தை அறிய வேண்டுமானால் இருதயமானது திருக்குள்ளதாகத்தான். இருதயம் எப்பவும் என்ன செய்யும்னா விதமாக ஒரு காரியத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கும், டக்குன்னு அடுத்த காரியங்கள் விதமாக திருகி பல விதமான காரியங்களுக்கு இடம் கொடுக்கிறதாக இருக்கிறது. அப்படி அந்த இருதயத்தை அறிந்து இருதயத்தை சரிப்படுத்தி இருதயத்தை கர்த்தருக்கு நேராக சீர்படுத்தி செம்மைப்படுத்தி வைக்க வேண்டும். இருதயமானது எப்பொழுதும் சுத்தமாக சுத்திகரித்து வைக்க வேண்டும். இருதயமானது கொஞ்சம் இடம் கொடுத்த இருதயம் உடனே வேற எதையாவது காரியங்களை உள்ள கொண்டு வந்துடும். அப்போ அந்த இருதயத்துக்குள்ள எதையாவது கொண்டு விடாதபடி நாம் சுத்தமாக எப்பொழுதும் சுத்தமாக சுத்திகரித்து கொண்டு வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அதை அறியத்தக்கவன் யார் என்றால் கர்த்தரோடு இருக்கிறவர்கள் அதை அறிந்து அதை சரிப்படுத்திக் கொள்வார் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறதை பாருங்க. அது மாத்திரமல்ல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நம்முடைய அருமை ஆண்டவராய் இயேசுவும் இவ்விதமாக சொல்லும் பொழுது இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக இருதயத்தில் சுத்தமாக இருக்க வேண்டும். சுத்தமாக இருந்தால் தேவனை பரிசுத்தமுள்ள இறைவனை தரிசிக்க முடியும், பரிசுத்தமுள்ள இறைவனை தொழுது கொள்ள முடியும் என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். விதமாக யாக்கோபுடைய இருதயம்
கர்த்தருக்கு நேராக இருந்தது. யாக்கோபுடைய இருதயம் எப்படி இருந்தது? கர்த்தருக்கு நேராக இருந்தது. கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்துக்கிறா இருந்தார். பலவிதமான போராட்டங்கள், பல துன்பங்கள் இது வந்த பொழுது என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர் இருதயத்தை ஒருமனப்படுத்தி, இருதயத்தை திருக்குள்ளதும் கேடுள்ளதுமான இருதயத்தை ஒருமனப்படுத்தி தேவனுக்கு முன்பாக செம்மைப்படுத்தி கொண்டிருந்தார். அப்படி செம்மைப்படுத்தி கொண்டிருந்த அந்த இருதயத்தில அழுதமாக தேவனுக்கு முன்பாக காத்திருந்தபடினாலே என்ன செய்தார் என்றால், ராம் முழுவதும் தேவனோடு போராடினார். தேவனை தரிசித்து தேவனோடு ஐக்கியமா இருந்தார், தேவனோடு இடைப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ராம் முழுவதும் அவரோடு போராடி அவரை ஆசீர்வதித்து அனுப்புனதாக நாம் விதமாக பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய இருதயம் ஆண்டுடைய சன்னிதானத்துல எப்பொழுதும் தேவனுக்கு நேராக இருக்க வேண்டும். திருக்குள்ளதாக கேடு உள்ளதாக இராதபடி இருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டுமானால் தேவன் தனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி விதமாக தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அப்படி இருதயம் சுத்தமா இருக்குமானால் அவர்கள் தேவனை தரிசித்து கொண்டே இருப்பார்கள். தேவனை தரிசிக்கிறவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறபடி இருதயமானது சுத்தமாகவே இருக்குமானால் தேவன் அவர்களுக்கு நல்லவராக மாத்திரமே நன்மை செய்வராகவும் அவருக்கு ஏராளமான நன்மைகளும் கிருபைகளையும் அதிகமாக ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்க அவர்களை ஆசீர்வதிக்கிறதாகவும் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இருதயம் மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே பிரசங்கின் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது ஞானியாகிய பெரிய ஞானி கர்த்தர் விசேஷித்து ஞானத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுக்கு முன்னிருந்தவர்களுக்கும் பின்னிருந்தவர்களுக்கும் அப்படிப்பட்ட ஞானம் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஐஸ்வர்யம் சம்பவம் ஞானமும் கர்த்தர் அதிகமாய் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஞானவான் அவர் சொல்லுகிறார், நான் தேகத்தை நான் ஞானத்தை விரும்பினேன், என் தேகத்தை தண்ணி சீராட்டி கொண்டிருந்தேன், தண்ணி அடித்து கொண்டிருந்தேன், நான் பலவிதமான காரியங்கள் இடம் கொடுத்து கொண்டிருந்தேன் என்று சொல்லி அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் விதமாக தன்னுடைய இருதயத்தை என்ன செய்தால் தண்ணி அடிப்பதற்கு இருதயத்துக்கு இடம் கொடுத்து சீராட்டி கொண்டிருந்தார். நேற்றைய தினத்துல இந்த யூடியூப்ல ஒரு சின்ன ஒரு படம் ஒன்று போட்டிருந்தாங்க. அதுல 4-5 பேர் சேர்ந்து தண்ணி அடிக்கிறாங்க. ஒருத்தன் வந்து கேட்குறான், எப்பா தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கு, 10 பேர் அவன் கச்சேரி எடுத்து விடுனா அவன் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்க நல்ல ஃபுல் போதையில ஏசு கிறிஸ்துவை பற்றி பாடுறான். பாட்டு பாடணுன்னு ஏசு நல்ல ஒரு நமக்கு போதுமானவர்கள்லாம் பாட்டு பாடணும், பிரியமானவனையும் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகம் அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்கு. வந்து கேட்க, என்னப்பா தண்ணி அடிச்சுட்டு இந்த பாட்டை பாட்ட? நான் தண்ணி அடிச்சாலும் இயேசுநாதரை தானே பாடுறேன். இவருடைய இருதயம் எவ்வளவு திருக்குள்ளதும் எவ்வளவு கேடு உள்ளதுமாக இருக்கிறது. விதமாக விதமாக ஒரு பெரிய ஞானியா இருந்தாலும் அவருடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பாதபடினாலே உலகத்துல தண்ணி அடிக்கிறதுலையும் பல விதமான காரியங்களை செய்யறதுலையும் வந்து அது மாத்திரமல்ல, கடைசி நாட்களில் இருதயத்தை அவருடைய பெண்கள் கெடுத்து போட்டார் என்று அவர் 200 மணவாட்டிகள் 300 வைப்பாட்டிகள் இருந்தார்கள். அதனால கடைசி நேரத்துல அவருடைய இருதயத்தை கெடுத்து போட்டார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். அவர்கள் என்ன கெடுத்து போட்டார்கள்? அவர்கள் வணங்கின இவர் ஒவ்வொரு நாடுகளுக்கும் போவார், ஒவ்வொரு நாட்டிலையும் போய் அந்தந்த நாட்டில் உள்ள ராஜாக்களோடு பேசுவார், அங்குள்ள இளவரசிகளை கட்டிட்டு வந்துருவார். ஒரு நாட்டுக்கு போனார்னா அந்த நாட்டோட தொடர்பு வச்சிருப்பார், அங்குள்ள இளவரசியை கட்டிட்டு வந்துருவார். இப்படியே 700 நாட்டுல போய் 700 மனைவியில கட்டிக்கிட்டார், 300 வப்பாட்டிகளை வச்சுக்கிட்டார், 1000 முன்னாடி என்று சொன்ன பார்க்கிறோம். இந்த மனுஷன் விதமாக ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியுமா? ஒவ்வொரு நாட்டிலையும் போய் ஒவ்வொரு பொண்டாட்டி கட்டினதுனால அந்தந்த நாட்டில் உள்ள பெண்கள் அந்தந்த கலாச்சாரத்தில் உள்ள கடவுளை வணங்கி கொண்டிருந்தார்கள். அந்தந்த கடவுளை அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். தேவனை தேவனை குறித்தான அறிவு அவர்களுக்கு இல்லாது இருந்தது. இவர் இஸ்ரேல் தேசத்துல பெரிய ஆலயத்தை கட்டினார், அரண்மனையை கட்டினார், பயங்கரமான காரியங்கள்லாம் செய்தார். ஆனாலும் இவர் தன்னுடைய இருதயத்தை விதமாக தேவனுக்கு நேராக செம்மையாக வைக்காதபடினாலே, தன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாக சுத்தமாக வைக்காதபடினாலே விதமாக இவர் என்ன செய்தார்? நல்லா தண்ணி அடிப்பாரு. ஏன்னா நிறைய பெண்கள் இல்லையா,
தண்ணி அடிச்சுட்டு எப்பவும் ஜாலியா இருக்கிறதுல கொஞ்சம் நல்லா 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 ஒரு ஆள். அப்போ ஜாலியா இருக்கிறதுனால தண்ணி நல்லா அடிச்சுட்டு ஜம்முன்னு இருப்பாரு. அப்போ ஞானம் தண்ணி அடிச்சாச்சுன்னா அவருக்கு ஞானம்லாம் பிறக்கும். நிறைய கவிதைகள்லாம் வரும், நெறிமொழிகள்லாம் எழுதுவாரு. எல்லா காரியம் அப்படி எழுதுனதான் வேதாந்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது கவிஞர் கண்ணதாசன் சொல்லி விதமாக ஒரு பெரிய கவிஞர், அரசு கவி. அவனுக்கு தண்ணி அடிச்சாதான் பாட்டே வருமா, கவியே வருமா. தண்ணி அடிக்கலைன்னா வராது. அப்போ இந்த மாதிரி கவிஞர்கள் கவிதைகள்லாம் எழுதும் போது என்ன, தண்ணி அடிச்சுட்டு அதனால தன்னுடைய இருதயத்துல பல விதமான காரியங்களை கொண்டு வந்தார். ஆனால் தேவனை ஆராதிப்பதற்கோ தேவனை தரிசிப்பதற்கோ தன்னுடைய இருதயம் தேவனுக்கு நேராக இருப்பதற்கோ அவர்கள் இடம் கொடுக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. விதமாக ஞானி பலவிதமான காரியங்கள் எல்லாம் செய்துவிட்டு அவர் சொல்லும் பொழுது, நான் இப்படியெல்லாம் இருந்தேன், இதெல்லாம் செய்தேன், இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்தேன், இப்படியெல்லாம் செய்து என் சரீரத்தை தேகத்தை சீராட்டி தாளாட்டி தண்ணீரால் உடித்து நான் தண்ணி அடித்து விதமாக என்னுடைய சரீரத்தை தேகத்தை ஆட்டி கொண்டிருந்தாலும் ஞானமே நல்லது என்று சொல்லி, இதை எல்லாத்தையும் பார்க்கணும், ஞானமே நல்லது என்று சொல்லி கண்டேன் என்று சொன்னார். பெரிய ஞானவான் தான், ஞானமா தான் இருந்தார். ஆனாலும் அவர் சொல்கிறார், இதோ நான் பெரியவனாயிருந்து எனக்கு முன் செல்வது எல்லாமே பார்க்கும் ஞானம் அடைந்து தேறினேன், என் மனம் மிகுந்த ஞானத்தையும் அறிவையும் கண்டறிந்தது என்று நான் என் உள்ளத்திலே சொல்லி கொண்டேன். விதமாக இப்படியெல்லாம் நான் இருந்தாலும் விதமாக தேவனை நான் அறியாதபடினால் விதமாக கடைசி நேரத்தில் அவருடைய இருதயத்தை அவருடைய பெண்கள் என்ன செய்தார்கள், இருதயத்தை வழி விலகி போட்டார்கள். அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டின மனுஷன் தேவாலயத்தை சுற்றிலும் நிறைய விக்கிரகங்களையும் உண்டு பண்ணிட்டார். அவருடைய பெண்களுக்காக அவருடைய மனைவிகளுக்காக என்ன செய்தார், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டினவர். அந்த தேவாலயத்தை சுற்றி விக்கிரக ஆராதனைகளையும் உண்டு பண்ணி வைத்திருந்தார். நிறைய தோப்பு விக்கிரகங்கள் உண்டு பண்ணி வைத்திருந்தார். அவருடைய இருக்கிற எல்லா இடங்களிலும் விக்கிரகங்கள் நிறைய இருந்தது. அந்த விக்கிரகங்களுக்கு அவருடைய மனைவிமார்கள் பலி செலுத்தினார்கள். கடைசி நாட்களில இவரையும் கொண்டு போய் அந்த விக்கிரகங்களுக்கு முன்பாக நிறுத்தி பலி செலுத்தின இவர் அந்த விக்கிரக ஆராதனையில கலந்து கொண்டதாக பார்க்கிறோம். எல்லாம் நடந்த பொழுதும் அவர் சொல்லுகிறார், விதமாக எல்லாம் சரிதான், ஆனாலும் காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது கடைசி, அதாவது பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனையுடைய கைக்குள். எல்லா மனுஷன் மேல் உள்ள கடமை, எல்லா மனுஷன் மேல் உள்ள கடமை என்ன தெரியுமா, அவருடைய கற்பனையை கை, தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனையை கை. அப்போ இருதயம் எப்படி இருக்க வேண்டுமா, தேவனுக்கு பயந்து இருக்க வேண்டும், தேவனுடைய கற்பனையை கை கொள்ள. இதுதான் எல்லா மனுஷன் மேல் உள்ள கடமை. அப்போ அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கணும், சுத்தமா இருக்க வேண்டும், தேவனுக்கு பயப்பட வேண்டும். நிறைய பேர் தேவனுக்கு பயப்படாத அப்படின்னா இருதயத்துல பலவிதமான தீமைகளுக்கும் அசுத்தங்களுக்கும் இடம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய அருமை ஆண்டவர் சொல்ல, நீ உன் இருதயத்தை சுத்தமா வைத்திருந்தால் தேவனை தரிசிப்பாய், உன் இருதயம் சுத்தமா இருந்தால் நீ தேவனோட ஐக்கியமா இருப்பாய் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பரிசுத்தரின் அறிவு. அப்ப பரிசுத்தரை அறிந்து கொண்டு நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டுமான இருதயமானது தேவனுக்கு நேராக செம்மையாக இருக்க வேண்டும். இருதயத்தை தேவனுக்கு நேராக மாற்ற வேண்டும். யாக்கோபு தன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக மாற்றினபடினாலே தேவனை அவர் தரிசித்தது மாத்திரமல்ல, தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவர் சமாதானத்தோடு அங்கிருந்து கடந்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. நம்முடைய இருதயம் தூய்மையாக இருக்க வேண்டும். தாவீது சொல்லும்போது, தேவனை சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று சொல்கிறார். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டி. நான் பலவீனமான ஆளுதான், பலவீனம் என்னை தாக்கும், நான் தீமைகளுக்கு இடம் கொடுப்பதற்கு ஏதுவான நிலைகள் உருவாகும். ஆனாலும் என் இருதயமானது சுத்தமாக இருக்க வேண்டும். நான் தேவனை தரிசிக்க வேண்டும், தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும், தேவனோடு நான் இடைப்பட வேண்டும், எப்பொழுதும் தேவனுக்காக நான் காணப்பட வேண்டும். அப்படின்னா என் இருதயம் எப்பொழுதும் சுத்தமா இருக்கும். தேவனே என்னை சுத்த இருதயத்தை சிருஷ்டியும் என்று சொல்லி அவர் சொல்லுவது நிலைவரமான ஆவி.
என்னிடத்தில் இருக்கிற அந்த ஆவியானது நிலைவரமாக இருக்க வேண்டும். அதை என்ன செய்ய நீர் புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்ல. அப்படி என்றால் நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்க வேண்டும் என்றால் நம்மை அதிகமாக சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று சொல்லி இருக்கிறபடி கர்த்தரை தரிசிக்க வேண்டுமானால் நம்முடைய இருதயம் சுத்தமாக பரிசுத்தமாக வாழ வேண்டுமானால் நாம் தேவனுக்கு முன்பாக தேவனுடைய வசனத்தை கை கொண்டு பரிசுத்தமாக தேவனுக்கு முன்பாக எப்பொழுது நாம் பரிசுத்தமுடையவர்களாக இருக்கும் பொழுது தேவனை தரிசிப்பதற்கும் தேவனை ஆராதிப்புக்கும் தேவனை மகிழ்ப்படுத்துவதற்கும் ஏதுவான நிலைகள் உருவாகும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்லுவதற்காக அருமை ஆண்டவருக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டதாக. அதனால் எல்லா மனுஷனுமே உள்ள கடமை என்னென்றால் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனையை கை கொள்ள வேண்டும். அவருடைய கற்பனை கர்த்தருடைய சட்டத்திட்டங்களை கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிறது நம்முடைய இருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளும். அப்படியானால் நாம் இருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளும் கர்த்தருக்கு முதலாவது பயப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தையினுடைய இருதயத்தில கொண்டு வர வேண்டும். அதை நடுக்கத்தோடும் பயத்தோடும் பக்தியோடும் அதை கை கொண்டு ஆண்டுக்கு பிரியமாக நாம் வாழ வேண்டும். அப்படி நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொள்வோமானால் இருதயம் சுத்தமாக இருக்கும். நம்முடைய ஆவி எப்பொழுதும் புதுப்பிக்க வேண்டுமானால் ஆவி புதுப்பித்து இருதயம் சுத்தமாக இருந்தால் தேவனை தரிசித்து தேவனுடைய ரகசியங்களை தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள முடியும், தேவனை பார்க்க முடியும் என்று சொல்லி அறிந்து இறைவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக. அதனால தாவீது சொல்கிறார், சுத்த இருதயத்திலே சிருஷ்டியும் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இருதயம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டுமானால் தேவனுக்கு நம்மை முழுவதும் தாவீது தன்னை முழுவதும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறார். தவறு செய்திருந்தாலும் அவர் தவறு சுட்டி காண்பித்த பொழுது அவர் தன்னை தவறை உணர்ந்து தேவனுக்கு தன்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறார். தேவனே சுத்த இருதயத்திலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும் என்று தன்னை தேவனுக்கு முழுவதும் ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். நாமும் நம்முடைய தேவனுக்கு முழுவதும் ஒப்பு கொடுப்போமானால் தேவன் நம்ம எடுத்து அந்த தாவீதை எடுத்து பயன்படுத்தினது போல தேவனாய் கர்த்தர் நம்மையும் எடுத்து பயன்படுத்தி சுத்தமான இருதயம் நமக்கு கொடுத்து அவர் எப்பொழுதும் தரிசிக்கிற அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி வைப்பதற்காக அருமை ஆண்டவருக்கு நம்முடைய ஸ்தோத்திரம் செலுத்துவோம். வெளிப்படுத்தின புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள் என்று சொன்ன பொழுது தெரியாது, நீர் உமக்குத்தான் தெரியும் என்று சொல்லி தூதனிடத்துல சொன்னார். இவர்கள் தங்கள் வஸ்திரங்களை ஆட்டுக்குட்டியான ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள், தங்களுடைய விதமாக ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று சொல்லி பார்க்கணும். என்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிற இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அந்த ரத்தத்தை அறிந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நாம் கடந்து வந்து நம்முடைய பாவங்களை நாம் அந்த அறிக்கையிட்டு நம்மிடத்துல காணவிட மாயான பொல்லாத கிரியைகளை விட்டுவிட்டு தேவனுக்கு விருப்பமான தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதாக நாம் இருக்க வேண்டும். சுத்தமான இருதயத்தோடு நாம் காணப்பட வேண்டுமானால் இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிப்பதற்கு நம்மை முழுவதும் ஒப்பு கொடுக்க வேண்டும். வாழ்க்கையில போராட்டங்கள், பிரச்சனைகள், அவமானங்கள், பல விதமான காரியங்கள் உருவாகலாம். ஆனாலும் இயேசுக்குள் நாம் நிலைத்திருப்போமானால் விதமாக ஆண்டோடைய வருகையில நாம் காணப்படுவோம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறபடினால் நம்முடைய இருதயம் சுத்தமாக இருந்தால் பரலோகத்தின் தேவனை தரிசிப்பதற்கு நாம் ஆயத்தமாக முடியும். அதுக்கு நாம் இங்கேயே நம்முடைய இருதயத்தை எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறதுனால் இருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதம் கிருபைகளை பெற்றுள்ளோம். கர்த்ததாமே வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் கர்த்தரை சோதரிப்போம். கேட்ட வார்த்தை மனதில் ஒரு வெற்றி அளிக்கலாம். சோதரம் ஆண்டவரே, சோதராம் 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 சோதராம்.